பொன்குமார் சார், இந்த பணம் இந்த மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியும் இந்த பரனூர் சுங்கச்சாவடி என்பது வந்து விதிகளை மீறி பல கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கதா அவங்களும் அந்த அறிக்கையில கொடுத்துட்டாங்க. மத்திய பாராளுமன்றத்தில் மத்திய கணக்குத்துறை சிஏஜி அறிக்கையிலேயே பரனூர் சுங்கச்சாவடியில் பல கோடி ரூபாய் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வசூல் செய்யப்பட்டிருக்கிறது, முறைகேடாக இப்போதும் வசூலிக்கப்பட்டு வருகிறது என்று கூறப்பட்ட பிறகும் இந்த முறைகேடு நடைபெற்றதாக கூறப்பட்ட, அது மாநில அரசோ இல்லை தனிப்பட்ட நபரோ இல்லை, மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியின் அந்த அறிக்கையிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகும் அந்த சுங்கச்சாவடியின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கு என்னதான் காரணம்? நான் அதான் கேட்குறேன். இப்போ இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருப்பதை வெளிப்படையாக ஒரு அரசு நிறுவனம் வெளிப்படுத்தி இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த இடி எங்க போச்சு? வருமான வரித்துறை எங்க போச்சு? சிபிஐ எங்க போச்சு? இது 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 எல்லாம் வந்து என்ன, இந்த லெப்ட் பக்கம் கேட்டு திறக்காம ரைட் பக்கம் மட்டும் தான் போகுமா? ஸோ இது இது எல்லாமே ஒரு பகல் கொள்ளை, மிகப்பெரிய மோசடி, ஊழல், ஏமாற்று வேலை, அநீதி, எந்தவித பராமரிப்பும் இல்லாமல், எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் மிகப்பெரிய விலையேற்றத்திற்கும் வாழ்வாதாரத்தை பாதிப்பிற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு, அது கூட ஒரே 10 விழுக்காடு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வின்சென்ட் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் வின்சென்ட் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பிய போது என்ன சொன்னாங்க? 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையும் உடனடியாக அகற்றுவோம் சொன்னாங்க. என்ன ஆச்சு? இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ற பொழுது, நகர்ப்புறத்தில் இருக்கிற சுங்கச்சாவடிகள், நீங்க உதாரணத்துக்கு கப்பலூர் சுங்கச்சாவடி நகர்ப்புறத்தில் ரொம்ப கிட்ட இருக்கு. இங்க நம்ம சென்னையில இருக்கிற போரூர் பக்கத்தில் ஒரு சுங்கச்சாவடி, நீ இதெல்லாம் இருக்க நகர்ப்புறத்தில் ஊருக்குள்ள இருக்க அப்படின்னு கேட்கிற பொழுது 3 மாதங்களில் இப்படிப்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் என்று சொல்லி ஆண்டு கணக்கில் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த கட்டண உயர்வால் நாடாளுமன்றத்தில் ஒரு பதில் அமைச்சர் சொன்னால் அதுக்கு என்ன மரியாதை? ஓகே பொன்குமார் சார், இப்போதைக்கு பாதிப்பு அதாவது விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு, இதுல வணிகர்களுக்கு என்ன எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் இந்த கட்டண உயர்வால்? ஏன்னா இப்ப 40 உயர்த்திருக்கிறாங்க, இது போக மீதி உள்ள 38க்கு இன்னும் அடுத்த செப்டம்பர்ல உயர்த்த போறாங்க. இப்போதைக்கு இந்த 42 ஆண்டுக்கு 2 முறை கொள்ளையடிப்பதுதான் மத்திய அரசுடைய வேலையா இருக்கு சார். இப்ப நீங்க இந்த சுங்கச்சாவடிகள் கட்டண உயர்வு மூலம், நான் தான் ஒரு உதாரணம் சொன்னேன். சேலத்திலிருந்து ஒரு லாரி போனோன்னா 1000 ரூபாய். எது முட்டை போனாலும் அதான், காய்கறிகள் போனாலும் அதான். அதே போல நீங்க வந்து பெட்ரோல் டீசல் வந்தாலும் அதுதான், இந்த லாரி டீசல். இது என்ன ஆகும்? எல்லாமே மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மீது திணிக்கப்படும். அதனுடைய விளைவு ஏற்கனவே விவசாய தொழில் அடியோடு நொடிந்து போயிருக்கு. யூரியா மேல விலை ஏறும், அப்புறம் வந்து மருந்துகள் மேல விலை ஏறும், பூச்சி மருந்து மேல விலை ஏறும், உரம் விலை, மருந்து விலை ஏறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டுமான பொருட்கள் மீது விலை ஏறும். ஏற்கனவே கான்ட்ராக்டர் எடுத்த ஒப்பந்தத்தை முடிக்க முடியாம திணறாரு. இப்ப திருப்பம் ஒரு பக்கத்துல சிமெண்ட் ஆலை அதிபர்கள் சிமெண்ட் விலை ஏத்துறாங்க, நீங்க இன்னொரு பக்கத்துல சுங்கச்சாவடி மூலம் வரிய போடுறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? சரி, கொடுத்த ரேட்டு பிரகாரம் வேலை செய்ய முடியல, குறையட்டும்னு வேலை நிறுத்துவாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழப்பார்கள். வியாபாரிகள் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாரு, 11 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்ப நீங்க 12 ரூபாய் ஆகி போச்சு புதிய ஒரு பொருள் வாங்கினா. இப்படி எல்லா பாதிப்பு ஒரே ஒரு ஆள் தவிர, நிதின் கட்காரியும் மோடியும் தவிர மற்ற அத்தனை பேருக்கும் பாதிப்பு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது எந்த நோக்கத்திற்காக இந்த கட்டணம் வசூலிப்பதாக சட்டம் சொல்லுகிறதோ அந்த நோக்கத்தை கிஞ்சித்தும் நிறைவு செய்யாத காரணத்தினால் இது அநீதியானது. எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மோடி அவர்கள் உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும். இன்றைக்கு சட்டப்பேரவை கூட மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள்.
இது அநீதி. நாங்கள் இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வை குறைப்பதற்கு மத்திய அரசுக்கு தொடர்ந்து முறையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரசு சொல்லியிருக்கு. இன்றைக்கு லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் யுவராஜ் போன்றவர்கள் எல்லாம் இதற்காக இன்றைக்கு காலையில் பெரிய போராட்டங்கள் நடத்துவதாக கூட அறிவித்திருந்தார்கள். கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு குரல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு உடனடியாக மோடி அரசு இதை திரும்ப பெற வேண்டும்.